அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, நம்மளுடைய யூடியூப் சேனல் சில மாதங்களால் முடக்கப்பட்டது. இப்போ நமக்கு யூடியூப் நம்ம சேனலில் நமக்கு திருப்பி கொடுத்துருக்குறாங்க. அது திரும்ப வர்றதுக்குள்ளே எவ்வளோ போராட்டம் எங்களுக்கு இருக்கிற சாமி எல்லாம் கும்பிட்டு என் கைரேகை தேஞ்சு தான் மிச்சம். ரெண்டாவது நம்ம கேமராமேன் அண்ணாவுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா அது எந்த முறையில் கொடுத்து அது ரிவ்யூ பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்மளுடைய பழைய சேனலு. இப்போ அந்த சேனல் தான் நம்ம வீடியோஸ் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஏன்னா எல்லாருமே டச்சு விட்டு போயிடுச்சு இல்லையா, எல்லாருமே அம்மாவை மறந்துருப்பீங்க. என்னுடைய செல்ல பிள்ளைங்க தான் 4.5 லட்சம் பேருக்கு தான். அதனால் புதுசாக வரவங்க பாருங்கள் நம்ம சேனலை. அப்புறம் செல்ல பிள்ளைங்களா, பிரச்சனைகளோட முடிஞ்ச என்னுடைய பிரச்சனைகள்லாம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு கஷ்டப்படும் போது நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, மெசேஜ் மூலிமாவும் ஃபோன் மூலிமாவும் நிறைய அன்புகளை தெரிவிச்சிங்க. அவன் என்ன பண்ணிட்டானா, யூடியூப் சேனல் பிபி ராக்கர்ஸ் வடிவேல் தவறான செய்தி போட்டு என் மனம் புண்படும்படியாக எவ்வளோ விஷயங்கள் பண்ணால். சரி கடந்து போவோம்னு வந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மளது ஒரு 4-5 சேனல் இருக்குது. ஒரு சேனல் வச்சு இன்னொரு சேனல் வச்சு இதை தூக்குனா, அதை தொடர்ந்து 3-4 சேனலும் போயிடுச்சு. அப்போ அவன் என்ன நினச்சிட்டான், நம்ம தான் ஜெயிச்சிட்டோம், அவள் சேனலை தூக்கிட்டோம், அவளை கேவலம் பண்ணிட்டோன்னுட்டு அவன் பெருமிதமாக ஆடினான். கடவுள் நான் என்றைக்குமே சொல்லுவேன் செல்ல பிள்ளைங்களா, அரசன் அன்று கொல்லும், தெய்வம் நின்று கொல்லும் சொல்லுவேன். நின்று கொல்லும் அப்படின்றதெல்லாம் அப்போ, நின்று கொல்லுன்றது இப்போ. ரொம்ப ஆடினா, எப்படி ரொம்ப ஆடினா. அப்போ என்ன பண்ணிடுச்சு, கடவுள் ஒரு முறை பார்த்துச்சு, 2 முறை பார்த்துச்சு, 3ஆவது முறை ஸ்கெட்சே போடாமல் அவனை தூக்கிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சுட்டாங்க செல்ல பிள்ளைங்களா. அவன் கொஞ்சம் நெஞ்சு ஆட்டமாக போட்டான், என் சேனல் அடித்தான், என்னை இந்த கோயிலில் பக்தர்களை வர விடாத படி பண்ணான், என்ன அசிங்கம் பண்ணான். சில ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அந்த கம்மநாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி அவன் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை போட்டு என்ன அசிங்கம் பண்ணு, அவதூற பண்ணுன்னு சொல்லி கிருஷ்ணகிரிலையும் ஒருத்தன் பண்ணியிருக்கிறான் எனக்காக. யார், ஆன்மீகத்தில் இருக்கிறவனே. இந்த மாதிரி சில ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களே இவ வளரக்கூடாது, இவ கோயிலுக்கு போகக்கூடாது, இப்படி எல்லாரும் சேர்ந்து சில சதி திட்டங்கள் தீட்டி எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ எத்தனை புருஷனுங்களை கட்டணுமோ, எவ்வளோ அவதூற பேர்களை சூட்டணுமோ, என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணான். சரி நீ பண்ண, நீ எங்கே இருக்கிற, நான் எங்கே இருக்கிறேன், நான் இதே காட்டாகரத்தில் தான் இருக்கிறேன், நீ எங்கே போன. போக்கோசோ சட்டம் பாய்ந்ததா, சொந்த அண்ணன் பொண்ணுக்கு பாலியல் வன்கொடுமையா, பிபி ராக்கர்ஸ் யூடியூபர் வடிவேல் கைது அப்படின்னு நியூஸ் வருது செல்ல பிள்ளைங்களா. நான் பட்ட கஷ்டம், வலி, வேதனை, துக்கம், துயரம், நான் அழுக அந்த குரல் என்னுடைய தாய்ங்க ஒவ்வொரு செவிலி விழப்போய் தான் என்ன ஆகிட்டான், அவன் அரெஸ்ட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன புது சேனல் ஆரம்பித்தோம் செல்ல பிள்ளைங்களா. கண்டிப்பாகவே இந்த புதிய சேனல் இருக்கக்கூடிய என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னுடைய கோடான நன்றிகள் பல நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஆரம்பித்த 3-4 மாதத்தில் கிட்டத்தட்ட 50,000 பேர் வர ஆரம்பித்தாங்க, நிறைய சப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க, லைவில் எனக்கு நிறைய ஆறுதல் தெரிவித்தாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நான் மறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப இம்சை பண்ணால் என்னுடைய சேனல் இல்லை, மக்களுக்கு எப்படி இது பண்ணுறது, என்னுடைய பக்தர்களுக்கு தான். இந்த சில பேர் கேடு கட்ட கம்மநாட்டிங்களுக்கு கிடையாது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எங்களுக்கு எதுவுமே புரியல செல்ல பிள்ளைங்களா. இந்த இடைப்பட்ட அந்த 6 மாதத்தில் நடந்த விஷயங்கள் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, சொந்த அண்ணன் பொண்ணுட்டு இந்த பிபி ராக்கர்ஸ் சொம்பு தூக்குனில சில புறம்போக்கு அவனுக்கு போய் கமெண்ட் பண்ணிட்டு, அந்த கேடு கட்ட கம்மநாட்டி ஒரு அண்ணன் பொண்ணுன்னா என்னடா அர்த்தம், நம்ம பெத்த பொண்ணுக்கு சமம், ஒரு அப்பா கொலை சாமிக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்ன பொண்ணை போயிட்டு கெடுத்து அந்த குழந்தைய கர்ப்பமாக்கியிருக்கிறான் அந்த புறம்போக்கு எச்ச நாய். அந்த எச்ச யூடியூப் சேனலு 3 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிறீங்க, அவனுக்கு போய் எல்லாரும் சொம்பு தூக்கி கமெண்ட் போட்டீங்களே, அதுக்கான பாவ கணக்கில் நீங்கள் எல்லாம் சில பேர் அறுவடை செஞ்சு ஆகணும் அந்த புறம்போக்குக்காக. அவனை ஓகி மாதிரி தலையில் தூக்கி வச்சுட்டு சில பேர் ஆடுனீங்க. ஐயோயோ, அப்படியே ஆன்மீக பொருள் இருக்கக்கூடிய சாமியாருங்களை தோல் உரிக்க வந்திருக்கான்னு சொல்லி அவனுக்கு ஜால்ரா போட்டிங்களடா. அந்த கம்யூனிட்டிலாம் எங்கடா ஓடி போயிட்டீங்க பொம்பளைங்க மாதிரி, எங்கே ஓடி போயிட்டீங்க, மூஞ்சி இல்லையா உங்களுக்கு எல்லாம், சில பேருக்கு ஓடி போங்கடா. நீங்கள்லாம் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத புறம்போக்குங்க சில பேர். இதை விட பெரிய இது ஒன்றானா செல்ல பிள்ளைங்களா,
ஐயோ ஒருத்தர் கூட வர கிடையாது. ஏன்னா வரமாட்டானுங்க. வளர்ந்துட்டாக்கா டேய் நான் என்னன்ற உண்மை எங்கே இருக்கோ அது வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். அதை தடுக்க நீ யார் நான் யார், உண்மை இருக்குன்னா அது வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா எப்படி நான் சேனல் எப்படி இவ்வளோ ரீச் பண்ணுறது, 4.5 லட்சம் பேர் 5 வருஷம் உழைப்பாச்சு, சேனல் போயிடுச்சு, இவன் பார்த்தா அவதூறுகள் பரப்பிட்டுருக்கான், எது மூலியமாக நம்ம வந்து பேசுறது மக்களோட எந்த திக்கு திசை புரியாமல் எங்கள் மனநிலைமை சரியில்லாமல் ஒரு என்ன சொல்கிறது வலி நரக வேதனை அனுபவிச்சிருக்கிற சேனல் போனப்போ. ஆனால் ஜனங்களுக்கு சில பேருக்கெல்லாம் இந்த ஆன்மீகத்தில் ஆகட்டும், என்னை பிடிக்காதவர்கள் என்னுடைய எதிரிகளாகட்டும், ஐயோ இவளுக்கு சேனல் போயிடுச்சுன்னு பல பேர் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் கடவுள் இருக்கிறது உண்மை என்னுடைய விஷயத்தில் நிரூபிச்சிருச்சு, சத்தியம். அப்புறமா பார்த்தாக்கா என்னுடைய புதிய சேனலில் நான் ஆரம்பித்து நிறைய ஆதரவு தெரிவித்தாங்க, மக்கள் நிறைய ஆதரவு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா எனக்கு வந்து நான் கருமாரியா மாட்டேன் மனம் நொந்து போய் 11 கூட மஞ்சள் அபிஷேகம் பண்ணுறேன். 10 மணிக்கெல்லாம் நம்ம விடியல் முரசுலேருந்து நம்மளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. வந்த உடனே அம்மா இந்த மாதிரி விபி ராக்கர்ஸ் யூடியூப் சேனல் வடிவேல் வந்து தான் சொந்த அண்ணன் பொண்ணு கூட வந்துட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த குழந்தை கர்ப்பமாக இருக்குதுன்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. அப்புறம் பார்த்தா எந்த நியூஸ்காரனும் அவன் வந்து கவர் பண்ணலை, எந்த மீடியாக்கார கமனாட்டியும் அவன் தான் கவர் பண்ணலை. யான்னு கேலாம், ஏன்னா அவன் முன்னாடியே பணம் கொடுத்துட்டு போயிட்டுக்கிறான், என் நியூஸ் வந்தால் நீங்கள் போடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு தப்பு செய்யாது. என்ன டே என் தனிப்பட்ட விஷயம் 1000 இருக்குண்டா, 1000 இருக்கும். இந்த மீடியாக்கார கம்மநாட்டிங்களுக்கு எதுக்குடா நான் கேட்குறேன்? எந்த 1000 இருக்கும், எதுக்கு காலை கழுவி குடிக்க நீங்கள் வரணும்? நான் கேட்குற ஒரே வார்த்தை, அவன் சொந்த அண்ணன் பொண்ணை கெடுத்தானே, அப்போ மீடியாக்காரங்களாம் என்னடா பண்ணியிருந்தீங்க? சில பேர் என் நியூஸை போட்டிங்களடா, என் காலை கழுவி குடிக்கணும், என் கோயிலை பிச்சை எடுத்து தின்னுன்னு நீங்கள் நினச்சி சில பேர். அவன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிறான், ஒரு சேனல்லையும் போடல. செல்ல பிள்ளைங்களா எல்லாரும் எங்கள்டா இருந்தால் என்ன பண்ணியிருக்கோன்னு நடக்கிறது ஒரு விஷயமா இருந்தால் 10 போட்டிருப்பானுங்க, 10 போட்டிருப்பீங்க. ஒன்றுமே இல்லை செல்ல பிள்ளைங்களா. நித்யானந்தா அவர்கள் வந்து இறக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எதனா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், சரி அதனால வந்து எதனா ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு இருக்கலாம். இதுதான் டே ஒரு எதிரியாக இருந்தால் கூட வாழணும்னு நினைக்கிறவன் தாண்டா ஒரு மீடியாக்காரனும் பத்திரிக்கைக்காரனும். ஒரு பத்திரிக்கைன்றது தாய்க்கு சமமாக தாய்க்கு நிகராக நினைக்கிறதாண்டா ஒரு பத்திரிக்கை. ஒரு மீடியா ஒரு சமூக வலைத்தளங்கன்ற ஒரு பணத்துக்காக கேடுகட்ட வேலை பண்ணாதீங்கடா. ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படி வந்திருக்கும், அதுக்குள்ளே நியூஸ் என்னான்னு போட்டானுங்க தெரியுமா? இறந்து விட்டாராமே, ஜல்சா பண்ண நித்யானந்தா செத்து போயிட்டாருமே. ஏன்டா உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஒருத்தங்க ஐயோ உயிர் போகுதுன்னா கூட ஐயோ உங்களுக்கு தண்ணி கொடுத்து காப்பாற்று நினைக்கிறதாண்டா ஒரு மனித தன்மையே. ஆனால் இப்போ அப்படி கேடு கட்டவங்களா இருக்கிறீங்க சில மீடியாங்க. ஒரு நியூஸ் கிடைக்கல அப்படின்னாக்கா, ஏன்னா இப்போதைக்கு எந்த நியூஸ் கிடைக்கல அவனுங்களுக்கு, அதனால என்ன பண்ணிட்டானுங்க, நித்யானந்தா அவர்கள் வந்து நல்லா இருக்கிற ஒருத்தர் உடல்நிலை சரியில்லை, நமக்கு ஒரு எதிரியாக இருந்தால் கூட அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கணும். உடனே என்ன பண்ணிட்டாங்க, செத்துட்டான்ற நியூஸை கொண்டு வந்துட்டீங்கடா. சரி உங்கள் வீட்டு ஆளுங்க உடல்நிலை சரியில்லும் போது நீ செத்துட்டுன்ற நியூஸை நீ போட சில பேர் போட மாட்டேங்கடா. ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்தாக்கா ரத்தம், மற்றவங்களுக்குலாம் வந்தால் ஒன்றுமே கிடையாது, அப்படி தானே? அதனால தான் சில பிள்ளைங்களா இந்த கேடுகட்ட மீடியாங்க என் காலை கழுவி குடிக்கிறதுக்காக தப்பாக வீடியோ போட்டானுங்க. நான் கேட்குற ஒரே வார்த்தைன்றேன், நான் என் வழியில் போகிறேன், என் வாழ்க்கை நான் பார்க்குறேன், என் வாழ்க்கை நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கை நீ எதுக்கு வாழணும்னு நினைக்கிறேன்? எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? இந்த மாதிரி நிறைய ஹிம்சைங்க. அதனால் என்ன பண்ணிட்டேன் சில பிள்ளைங்களா, ஒரு 6-7 சேனல் நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறமா இருக்கிற ஒரு 6 சேனல் மேலே வந்து சென்னை ஹைகோர்ட்டில் வந்து மான நஷ்டடு வழக்கு போட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அவன் கோர்ட்டுக்கு திரும்பட்டும், வருஷ கணக்கில் நடக்கட்டும், ஏண்டா அப்படின்ற அளவுக்கு அவன் வாழ்க்கை வெறுத்து போகிற அளவுக்கு அவன் நடக்கட்டும். என்றைக்குமே செல்ல பிள்ளைங்களா ஒருத்தவங்களுடைய உணர்வுகளிலும் அவங்களுடைய வழிகளிலும் அவங்களுடைய கஷ்டத்தில் எவன் ஒருத்தன் ஆடுறானோ அதுக்கான அழிவு பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த விபி ராக்கர்ஸ் யூடியூப் சேனல் வடிவேலுதும். நான் பாட்டுக்கு வேலை உண்டு நான் உண்டு இருந்தேன், என்னென்ன கதை கட்டினான், என்னென்ன பேசினான், ஆதாரம் இல்லாமல் இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணான். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து கடவுள் அவனுக்கு மொத்தமாக கோட்டை வச்சு அவனை உள்ளே அனுப்பி வச்சிடுச்சு. அவன் வாய்ஸ் முழுக்க வெளியே வர முடியாதான். காரணம் என்னன்னாக்கா, பாய்ந்திருக்க சட்டம் வந்து என்னது போஸ்கோ என்ன சட்டம்ப்பா? போக்சோவா? அவனுக்கு இன்னும் பாயிட்டும், அவன் வாய்ஸுக்கு வெளியே வரவே மாட்டான், அவன் வெளியவே வர மாட்டான். ஏன்னா சின்ன பொண்ணை போய் வாழ்க்கை சீரழிச்சிருக்கான். அவங்க கட்டின மனைவியே பேட்டி கொடுத்துருக்காங்க செல்ல பிள்ளைங்களா. அதனால தான் நீ ஆடணும் இல்லைடா, ஆடனதுக்கான அழிவு இதுதான். சரி செல்ல பிள்ளைங்களா,
தாய் வந்து நான் எப்பயுமே சொல்கிறதா, நம்ம ஒரு விஷயம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறன்றது மட்டும் தெரிஞ்சால் போதும். அந்த கடவுள் காதில் உண்மை தெரிஞ்சதுனால தான் அவனை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டு இன்றைக்கி நம்மளுடைய எல்லா சேனலுமே வந்துடுச்சு. இதை தொடர்ந்து 4 சேனல் போயிருந்தது. 4 சேனலுமே நம்ம யூடியூப்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. இது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நமக்கு. சரி செல்ல பிள்ளைங்களா, ஏன்னா நிறைய பேர் என்ன ஆயிருக்கும், நிறைய பேருன்றதோட 4 பேர் நினைக்குவாங்க இல்லையா செல்ல பிள்ளைங்களா. எனக்கு வந்து 99% எதிரிகள் தான் அதிகம். எப்படி எதிரிகளாம், ஒரு பொண்ணு வந்து எனக்கு சங்கீதான்ற பொண்ணு வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ பேசுனதுக்காக இந்த சங்கீதான்ற பொண்ணு வந்து அவளுடைய டீட்டெயில் கொடுத்து அசிங்கம் பண்ண வச்சானுங்க இந்த கிருஷ்ணகிரியில் இருக்கிற ஒரு கமநாட்டி. ஆனால் அவன் தான் உறுதியாக தெரிஞ்சாக்கா அவன் மேலே கேஸை போட்டுறேன். அவன் மேலே கேஸை போட்டுறேன். அந்த பொண்ணு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்காகவே ஒருத்தனை சும்மாலாம் பண்ணலை. எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா, என் சேனல் போயிடுச்சு, இவ்வளோ அசிங்கப்பட்டாங்க. சரி, நான் அசிங்கப்பட்டேன், அதனால் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன்னா, அதனால் என் குடும்பத்தோடு வாழாமல் இருக்கிறேன்னா, அதனால் நான் வந்து என்னுடைய கோயில்களில் வந்து வேலை நடக்காமல் இருக்கா, என்ன பண்ண முடியும் உங்களால்? சில பேரால் உங்களால் என்ன பண்ண முடியும்? பத்திரிக்கை மானங்கட்ட கமநாட்டிங்களா, உண்மை நியூஸுங்களை போடுங்கடா. அடுத்தவங்க கூடிய ஏன்டா கெடுக்குறீங்க? உங்களால் எத்தனை குடும்பம்டா பிரியும்? உன்னை எத்தனை பேர் அழிக்கிறீங்க? இந்த மாதிரிலாம் கண்ணனை கட்டிட்டு திரும்புங்களே தெரிலடா. சத்தியமாக நான் இந்த மாதிரி கேடு கட்ட ஒரு மீடியாங்களையும் நான் பார்க்கல, இந்த மாதிரி கேடு கட்ட பத்திரிகையும் நான் பார்த்தது கிடையாது. இதை தெரியாமல் இந்த குமுதம் ரிப்போர்ட் என்ன பண்ணியிருக்கிறான்னா, விபி ராக்கர்ஸ் சொம்பு தூக்கும் விதமாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கான் என்னை பற்றி. முத்துசாமியார் டிக்டாக் பென்சர், ஏன்டா முத்த நான் தான்டா கொடுத்தேன், உன் பொண்டாட்டி யாருக்குன்னா கொடுத்தாலா, உன் அம்மா யாருக்குன்னா கொடுத்தாலா, நான் கொடுத்துன்னு இருக்கிறேன், உனக்கு என்னடா பிரச்சனை? அது ஒரு கட்டுரையாக எழுதுனான். ஆனால் அவனுக்கான கர்மம் வேணா அவன் அறுவடை செஞ்சுட்டான். குமுதம் ரிப்போர்ட்டு சரியா. அதுக்கப்புறம் சில சேனல் மேலாம் வழக்கு பதிவு போட்டிருக்கணும், கோர்ட்டுக்கு நடக்கட்டுமே. தப்பாக நியூஸை போடுற எந்த கமநாட்டியும் நான் விட மாட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டு போயின்னு இருக்கிறேன். என்னை இழுக்கிற எந்த பரதேசி நாயாக இருந்தாலும் நான் இனிமேல் நான் விட மாட்டேன் செல்ல பிள்ளைங்களா. அதுதான் சரி செல்ல பிள்ளைங்களா. ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசி. என்றைக்குமே நம்ம வாழ்க்கை நான் என்னை பொறுத்தவரைக்கும் என் வாழ்க்கை நான் வாழ்கிறேன். அடுத்தவங்க யார் என்னை வந்து கேள்வி கேட்குறதுக்கு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் செல்ல பிள்ளைங்களா, ஏன்னா நிறைய பேசணும் தான் நான் வந்தேன். கண்டிப்பாக இனிமேல் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் இந்த வீடியோஸ்க்கு வந்து நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலங்களில் வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த 6 மாதத்தில் புதிய சேனல் எல்லாமே டீட்டெயில் இருக்குது. புதிய சேனல் லிங்க்கு நாங்கள் கொடுக்குறோம். அப்புறமா வந்து நம்ம எங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஊருக்கா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் தெரிவிக்கிறேன். அந்த விபி ராக்கர்ஸ் அரெஸ்ட் ஆனது இந்த வீடியோட நாங்கள் முயற்சி பண்ணுறோம். கடவுள் இருக்கிறது உண்மை இதுதான். அப்புறமா நம்ம சேனல் வந்ததுக்கு உங்களுடைய சில பேருடைய பிரார்த்தனைகள் தான் என்னால் சொல்ல முடியும். எனக்காக உண்மையாக இருக்கிற 4 பேர் இருந்தால் போதும். ஏன்னா வந்து என்றைக்குமே செல்ல பிள்ளைங்களா 3 விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியும். இல்லைன்னா உலகம் நீ வாழ்ந்தாலும் மேசும், நீ தாழ்ந்தாலும் மேசும். 3 விஷயம் என்னன்னு யோசிக்கிறீங்களா? சுயநலமாக இருக்கணும், மற்றவங்களை ஏமாற்ற கற்றுக்கணும், சரியா, போய் சொல்ல கற்றுக்கணும். இது 3மே நான் கற்றுக்கிட்ட பாடம் இந்த உலகத்தில். அதனால தான் செல்ல பிள்ளைங்களா, இது 3 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா. இனிமேல் அப்படி தான் இருக்க போகிறேன். ஏன்னு வந்து யாரும் என்ன கேட்க போகிறாங்க? நம்ம சொல்லிகிட்டே பண்ணலாமே, சொல்லாமல் ஏன் பண்ணணும்? சொல்லிகிட்டே பண்ண போகிறேன், எல்லாரையும் ஏமாற்ற போகிறேன், சுயநலமாக இருக்க போகிறேன். என்ன பண்ண முடியும்? என்ன சுயநலமாக இருக்க போகிறேன், ஏமாற்ற போகிறேன், பொய் சொல்ல போகிறேன். என்ன பண்ணலாம்? அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம மக்கள் கைத்தட்டி வரவேற்பு கொடுக்குது. நீ நேர்மையாக இருந்தால் உனக்கு 1008 புருஷங்களை காட்டுது. நீ நேர்மையாக இருந்தாக்கா உன்னை தப்புன்னு சொல்லுது. நீ நேர்மையாக இருந்தால் ஊர் பூரா உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஒருத்தி கேடு கட்டவோ அப்படி தான் சொல்லிட்டு திரும்பிட்டு இருக்கிறான். அதனால தான் செல்ல பிள்ளைங்களா, யாருமே வந்து நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். அவங்களாம் நம்மளை பற்றி போய் சொல்லி நம்மளை அதுவாகவே மாற்றிடுறாங்க. அதனால தான் செல்ல பிள்ளைங்களா, எதுவுமே கடவுளுடைய கோர்ட்டில் தப்பிக்க முடியாது இல்லை. இது 3மே கற்றுக்கணும். இன்னொன்று, மற்றவங்க கௌரவத்துக்காக நம்ம இருக்கணும் அப்படின்னாக்கா, 1 அரசியல் பலம் இருக்கணும், 2வது பட பலம் இருக்கணும், 3வது பண பலம் இருக்கணும். இது 3 இருந்தால் மட்டும்தான் சில ஆன்மீகத்தில் இருக்கவங்க மதிக்குவாங்க அப்படின்றது நான் 6 மாதத்தில் நான் கற்றுக்கிட்ட பாடம். ஸோ யாருமே நம்பாதீங்க, நீங்களாவே வாழுங்க. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை கடந்து போங்க. எடுக்கிறது ஒரு பிறவி, ஜம்முன்னு வாழ்ந்துட்டு போயிட்டே இருங்க. யாருக்கும் பயப்படாதீங்க. சரி செல்லப்பிள்ளா, அனைவருக்கும் நன்றி வணக்கம். அந்த புறம்போக்கு அரெஸ்டான வீடியோ இதிலே மெர்ச் பண்ணுறோம். அனைவருக்கும் நன்றி வணக்கம் செல்லப்பிள்ளைங்களா. விபி ராக்கர்ஸ் யூடியூபர் பாலியல் குற்றச்சாட்டில் கைது. 37 வயதான இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக
போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு கணவர் செய்யப்பட்டு வந்து மற்ற பொண்ணுங்கிட்ட தப்பான முறையில் நடந்துக்க முயற்சி பண்ணனால